அத்தியாயம் 8. உங்கள் சொந்த அதிசய மருந்தை பாராட்டு மற்றவர்களுக்கு கொடுங்கள். இப்போது நீங்கள் வரம்பற்ற அளவில் உங்கள் சொந்த அதிசய மருந்தை உருவாக்க முடியும் என்பது உங்களுக்குத் தெரியுமா? இது உலகின் மிக சக்தி வாய்ந்த அதிசய மருந்துகளில் ஒன்றாகும். நீங்கள் அதை எளிதாக தயாரிக்கலாம். நீங்கள் அதைக் கொடுத்தால் நீங்கள் எவ்வளவு அதிகமாக கொடுக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் சம்பாதிக்க முடியும். இது உங்களுக்கு எதுவும் செலவாகாது, உங்களுக்கு மிகப்பெரிய பலனைத் தரும். நீங்களே தயாரிக்கும் இந்த அதிசய மருந்தை கொடுப்பதன் மூலம் நீங்கள் பெறக்கூடிய பல அதிசய முடிவுகளில் சில இங்கே. 1. பள்ளி குழந்தைகள் உங்கள் அதிசய மருந்தை கொடுக்கும்போது அதிக ஆர்வத்துடன் படித்து அதிக மதிப்பெண்களைப் பெறுவார்கள். 2. வணிக கூட்டாளிகள் உங்கள் அதிசய மருந்தை கொடுக்கும்போது உங்களுடன் ஒத்துழைப்பார்கள், உங்களை வெற்றிக்கும் செல்வத்திற்கும் உயர்த்த உதவுவார்கள். 3. உங்கள் குடும்பத்தினரும் நண்பர்களும் உங்கள் அதிசய மருந்தை கொடுக்கும்போது நீங்கள் அற்புதமானவர் என்று நினைப்பார்கள், உங்களுடன் இருக்க ஆர்வமாக இருப்பார்கள். 4. உங்கள் அதிசய மருந்தை கொண்டு நீங்கள் எங்கு சென்றாலும் மகிழ்ச்சியை பரப்புவீர்கள். 5. நீங்கள் உங்களுக்கு அதிசய மருந்தை வழங்கும்போது அது உங்களை மகிழ்ச்சியாகவும் வெற்றிகரமாகவும் பிரபலமாகவும் பணக்காரராகவும் மாற்ற போதுமான அளவு நீங்கள் பெறுவீர்கள். மருந்துகளுக்கு மிகைப்படுத்தப்பட்ட கூற்றுக்களைச் சொல்வதற்கு எதிராக ஒரு சட்டம் இருப்பதால் உங்கள் அதிசய மருந்திற்கான மேற்கூறிய கூற்றுக்களின் ஆதாரத்துடன் விரைவாகச் செயல்படுவது நல்லது. முதலில் நாம் அதை அடையாளம் காண வேண்டும், அதன் சரியான பெயரைக் கொடுக்க வேண்டும். அது பாராட்டு. என்ன? பாராட்டு போன்ற ஒரு எளிய விஷயம் அற்புதங்களைச் செய்யும் ஒரு அதிசய மருந்து. ஆம், பாராட்டு ஒரு அதிசய மருந்து, அது அற்புதங்களைச் செய்யும். உலகின் முன்னணி மனநல மருத்துவர்களில் ஒருவரான டாக்டர் ஆல்ஃபிரட் அட்லரிடம் கேட்போம். கவலைகள், பயங்கள் மற்றும் மனச்சோர்வினால் துக்கமடைந்த தனது நோயாளிகளிடம் டாக்டர் அட்லர், ஒருவரை எப்படி மகிழ்விக்க முடியும் என்று நீங்கள் தொடர்ந்து சிந்தித்தால் 14 நாட்களில் நீங்கள் குணமடையலாம் என்று கூறினார். ஒருவரை மகிழ்விக்க சிறந்த வழி எது? உலகில் உள்ள வேறு எதையும் விட மக்கள் எதை அதிகம் விரும்புகிறார்கள்? உலகின் தலைசிறந்த மற்றொரு அதிகாரியே, அமெரிக்காவின் தலைசிறந்த தத்துவஞான உளவியலாளரான ஹார்வர்டைச் சேர்ந்த புகழ்பெற்ற வில்லியம் ஜேம்ஸை அழைப்போம். வில்லியம் ஜேம்ஸ், மனித இயல்பில் உள்ள ஆழமான கொள்கை பாராட்டப்பட வேண்டும் என்ற ஏக்கம் என்று கூறினார். இந்த மனித இயல்பில் உள்ள ஆழமான கொள்கையே இந்த பாராட்டப்பட வேண்டும் என்ற ஏக்கம் பூர்த்தி செய்வதற்கான வழி உங்கள் பாராட்டு மூலம். எனவே பாராட்டு வில்லியம் ஜேம்ஸின் புத்திசாலித்தனமான போதனையை செயல்படுத்துவது மட்டுமல்லாமல் ஒருவரை மகிழ்விக்க டாக்டர் அட்லரின் பரிந்துரையை நிறைவேற்றுகிறது. எனவே உங்கள் அதிசய மருந்து பாராட்டு என்ற அதிசய மருந்துகளில் அது 14 நாட்களில் பதட்டம், பயம், மனச்சோர்வை குணப்படுத்தும் என்பது உங்களுக்கு மிக உயர்ந்த அதிகாரத்தில் உள்ளது. இந்த அத்தியாயத்தின் தொடக்கத்தில் உங்கள் அதிசய மருந்து பாராட்டுக்காக நாங்கள் கூறிய பிற கூற்றுகளை இப்போது நிரூபிப்போம். 1. அறிவியல் பூர்வமாக மேற்பார்வையிடப்பட்ட சோதனையில் பள்ளி குழந்தைகள் தங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் திறனுக்காக பாராட்டப்பட்டனர், மேலும் சோதனையின் தொடக்கத்தில் சோதனை அவர்களுக்கு எளிதாக இருக்கும் என்று அவர்களுக்கு உறுதியளிக்கப்பட்டது. பாராட்டுக்கு அவர்கள் பதிலளித்தது சராசரியை விட மிகச் சிறப்பாகச் செய்து மிக அதிக மதிப்பெண்களைப் பெற்றனர். பின்னர் அதே பள்ளி குழந்தைகளுக்கு மற்றொரு தேர்வு வழங்கப்பட்டது, அதே அளவு எளிதானது, ஆனால் சோதனைக்கு முன்பு விமர்சிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டு அது அவர்களுக்கு மிகவும் கடினம் என்றும் அவர்கள் மோசமாகச் செய்வார்கள் என்றும் கூறப்பட்டது. இதன் விளைவாக அவர்கள் மிகவும் மோசமாகச் செய்து மிக குறைந்த மதிப்பெண்களைப் பெற்றனர். ஒரே வித்தியாசம், பாராட்டு. மேலும் பாராட்டு என்பது அதிசய விளைவுகளைத் தரும் ஒரு அதிசய மருந்து என்பதற்கான கூடுதல் சான்றுகள். 2. வணிக கூட்டாளிகளுக்கு உங்கள் அதிசய மருந்து பாராட்டு கொடுக்கப்படும்போது
அவர்கள் மகிழ்ச்சியுடன் உங்களுடன் ஒத்துழைப்பார்கள், உங்களை வெற்றிக்கும் செல்வத்திற்கும் உயர்த்த உதவுவார்கள். ஏன்? ஏனென்றால் நீங்கள் அவர்களுக்கு என்ன வேண்டுமானாலும் கொடுக்கும்போது, பாராட்டு, அவர்கள் உங்களுக்கு தேவையானதை உங்களுக்கு தருவார்கள். ஒத்துழைப்பு. நீங்கள் ஒரு வணிக கூட்டாளியை பாராட்டும்போது, நீங்கள் அவருக்கு தன்னம்பிக்கையையும் பாதுகாப்பு உணர்வையும் தருகிறீர்கள். அவரை விமர்சித்தால், நீங்கள் அவரை பாதுகாப்பற்றவராக உணர வைக்கிறீர்கள். அவர் உங்களை மனதளவில் ஹெட்ஷெட் மேன் என்று முத்திரை குத்துகிறார், அவர் பதவி உயர்வு அல்லது அவரது வேலையை கூட இழக்க நேரிடும். அதனால்தான் அனைத்து வணிக உறவுகளிலும் பாராட்டு மிகவும் முக்கியமானது. இது மக்களை உங்களைப் போல ஆக்குவது மட்டுமல்லாமல், நீங்கள் அவர்களுக்கு உதவுவீர்கள் என்பதை தெளிவுபடுத்தியதால், அவர்கள் உங்களுக்கு உதவுவதன் மூலம் பதிலளிக்கவும் வைக்கிறது. 3. உங்கள் குடும்பத்தினரையும் நண்பர்களையும் அடிக்கடி புகழ்ந்து பேசுங்கள். அவர்கள் உங்களை அற்புதமானவர் என்று நினைப்பார்கள், உங்களுடன் இருக்க ஆர்வமாக இருப்பார்கள். ஏன்? வில்லியம் ஜேம்ஸை விட இதை நான் சிறப்பாகச் சொல்ல முடியாது. மனித இயல்பின் ஆழமான கொள்கை பாராட்டப்பட வேண்டும் என்ற ஏக்கம். அந்த ஏக்கத்தை நேர்மையான புகழுடன் நிறைவேற்றுங்கள், எல்லோரும் உங்களுடன் இருக்க ஆர்வமாக இருப்பார்கள். 4. நீங்கள் உங்கள் அதிசை மருந்து புகழுடன் நீங்கள் எங்கு சென்றாலும் மகிழ்ச்சியை பரப்புவீர்கள். அது இப்போதைக்கு சுயமாக தெளிவாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் எல்லா இடங்களிலும் பாராட்டுகளை முயற்சிக்கவும். ஒரு வாரத்திற்கு 5. உங்கள் அதிசை மருந்து புகழை கொடுக்கும்போது உங்களை மகிழ்ச்சியாகவும் வெற்றிகரமாகவும் பிரபலமாகவும் பணக்காரராகவும் மாற்றுவதற்கு அது உங்கள் மீது போதுமானதாக இருக்கும். ஏனென்றால் நீங்கள் மற்றவர்களின் மீது கவனத்தை திருப்பும்போது பிரதிபலித்த பிரகாசம், நீங்கள் கவனத்தை உங்கள் மீது வைத்திருக்க முயற்சித்ததை விட உங்களை ஒளிரச் செய்கிறது. இறுதியாக, மற்றவர்களை புகழ்வது வாழ்க்கையில் வெற்றிக்கு தேவையான மனநிலையை உங்களுக்குத் தரும். வடமேற்கு பல்கலைக்கழகத்தின் தலைவரான உளவியலாளர் டாக்டர் வால்டர் ஸ்காட் கூறியது போல், வெற்றி அல்லது தோல்வி மன திறன்களை விட மன அணுகுமுறைகளால் ஏற்படுகிறது. புகழ் என்பது ஒரு வகையான கொடுப்பு. பைபிள் நமக்குச் சொல்வது போல், பெறுவதை விட கொடுப்பது மிகவும் பாக்கியம் மட்டுமல்ல, வாழ்க்கை நமக்கு நினைவூட்டுவதற்கான ஒரு தொடர்ச்சியான வழியைக் கொண்டிருப்பதால் பெறுவதற்கு கொடுப்பது அவசியம். எனவே எல்லாவற்றிலும் மிகவும் விரும்பப்படும் பரிசை கொடுங்கள். பாராட்டப்பட வேண்டும் என்ற ஏக்கத்தை பூர்த்தி செய்யும் பரிசை கொடுங்கள். உங்கள் சொந்த அதிசயத்தை கொடுங்கள். மருந்து பாராட்டு.